இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான வெள்ளரிக்காய் சாலட் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது ரெண்டத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பொடி ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வேர்க்கடலை பொடி இதை வெள்ளரிக்காவோட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் ஒரே ஒரு வரமிளகாய், ரொம்ப காரம் தேவையில்லை, அதனால் நான் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரைத்தா மாதிரி இருக்காது, ஒரு சாலட் மாதிரி தான். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாலட் நீங்கள் வெறும்னா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெள்ளரிக்காய் சம்டைம்ஸ் நமக்கு போரிங்காக இருக்கும். ஸோ இந்த சாலட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெள்ளரிக்காய் சாலட் ரெடி.